ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இந்த நாள் ஒரு மகிமையான நாள், இந்த நாள் ஒரு மேன்மையான நாள். இந்த நாள் அல்லேலூயா ஆண்டவர் நமக்கு நல்லதொரு வார்த்தையை தந்திருக்கிற நாள். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கருளி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. பகல வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் அது நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். காரணம், நீ தேவனாகிய கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்ட ஆகியனால பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை. வாதி உன்னுடைய கூடாரத்தை அனுபவம். வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வருவதில்லை, வீட்டுக்குள் போராட்டங்கள் வருவதில்லை, வீட்டுக்குள் நெருக்கங்கள் வருவதில்லை, வீட்டுக்குள் வீணான கண்ணீர்கள் வருவது இல்லை, வீணான அலுவல்கள் உன்னை நெருங்குவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், வாதி உன் கூடாரத்தை அணுகுவதில்லை, பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பகல்ல வெயில் ஆகிலும் இரவில நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. சேதப்படுத்தும்படி அந்த சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் ஆண்டவர் காவலாளராயிருப்பார். ஆண்டவர் அந்த சோதனைக்கு சேதத்துக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகல்ல வெயில் ஆகிலும் இரவில நிலவாகிலும் அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்காத தேவன். பகலில் வருகிற பிரச்சனைகள் ஆகலாம், இரவில் வருகிற பிரச்சனைகள் ஆகலாம், அல்லேலூயா கொள்ளை நோய்கள் ஆகலாம், அல்லேலூயா எதுவாய் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அல்லேலூயா உன்னையும் என்னையும் குடும்பத்தையும் காத்து பரிமாளிக்கும். அல்லேலூயா காத்து பராமரிக்கிற தேவன். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 1000 10,000 பேருக்கு கர்த்தர் அல்லேலூயா காவலாளராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அல்லேலூயா கர்த்தர் அல்லேலூயா எங்கே என்று ஸ்தோத்திரம். சத்துருக்கள் தேவன் எங்கே, ஆண்டவர் எங்கே என்று சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு எது செய்தால் அவருடைய நாமம் மகிமைப்படுமோ, எது செய்தால் அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகுமோ, எது செய்தால் அவருடைய அல்லேலூயா நம்பி இருக்கிற ஜனங்கள் மீட்பை பெற்றுக்கொள்வார்களோ அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவரை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையோடு பலமுள்ள கரங்களுக்குள் அடங்கி இருக்கும்படி கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். ஆகையால் அவர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலமுள்ள கரங்களுக்குள் அடங்கி இருக்க. பிரச்சனை வருகிறதே, நெருக்க வருகிறதே, ஆண்டவரை விட்டு தூர போகாதிருங்கள், ஆண்டவரை விட்டு விலகி போகாதிருங்கள். யார் உங்களை விட்டு விலகி போனாலும், யார் உங்களை கைவிட்டு விட்டு போனாலும் அல்லேலூயா உங்களை நேசிக்கிறவர், உங்களை போஷிக்கிறவர் அல்லேலூயா உங்களை கைவிட்டு விட்டு போக மாட்டார். சூழ்நிலைகளை மாற்றுவார், நிலைகளை மாற்றி எழுதுவார், வாழ்க்கையை மாற்றி எழுதுவார். தலைவிதி என்று சொல்லி கொண்டிருக்கிற இடத்தில் உன்னுடைய தலையெழுத்தை அவர் மாற்றி எழுதுவார். அல்லேலூயா. அவரை நீ தாபரமாய் கொண்டால், அவரை உனக்கு அடைக்கலமாய் கொண்டால் அல்லேலூயா எந்த தேங்கும் வராதபடி அவர் உனக்கு அல்லேலூயா வாழ்வு தருகிறவராய் வழிகாட்டி ஆகியிருப்பார். அல்லேலூயா. அஞ்சாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். ஆண்டவரை நம்பியிருங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை நோக்கி கையிடுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் மறு உத்தரவை தருவார். என்ற நிமிடத்தில் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரலோக பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்த தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம், போதுமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆதி மந்தோமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம், அல்பாமிகா மாணவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீ காவலாளராயிருக்கிற தேவன். பகல்ல வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன தேவன். ஆண்டவரே அப்பா, சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே பகலும் நிம்மதி இல்லை, இரவும் நிம்மதி இல்லை, இரவும் பகலுமாய் அயராது உழைத்து கொண்டு அதிலும் ஒரு மேன்மை இல்லை என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை காய் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய வாழ்வுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம்
போராட்டங்களை மாற்றுவீராக. வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றுவீராக. வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு மீட்பை கொடுப்பீராக. ஒரு வீருள்ள சாட்சிகளாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறுத்துவீராக. ஆண்டவர் உம்முடைய தூதர்களை ஆண்டவரே பாதம் கல்லிடாதபடிக்கு பாதுகாக்கிற தெய்வம். உம்முடைய தூதர்களை எத்தீங்கும் தம்முடைய பிள்ளைகள் தொடாதபடி நீர் காத்து பரிபாலிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேளையில் கலக்கத்தோடு ஆண்டவரே பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிடட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஒரு விடுதலையை, மீட்பையும், மேன்மையும் கட்டளையிடட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். உங்கள் தயவின் கரம், இரக்கத்தின் கரம், அற்புதத்தின் கரம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பகலில் வெயிலாகலாம், இரவில் பகலோ இரவோ எந்த பிரச்சனை வரலாம். ஆனால் அந்த பிரச்சனையில் ஆண்டவர் உங்களை கைவிட்டு போக மாட்டார். மனிதர்கள் கைவிட்டு போகலாம், மனிதர்கள் உங்களை மறந்து போகலாம், நீங்கள் நம்புகிறவர்கள் உங்களுக்கு ஏற்ற வேளையில் துணை செய்யாமல் போகலாம். ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் யாவையும் செய்து முடிப்பார். அவரை நம்புங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.